ரிட்டன் இப்போ எடுக்கக்கூடிய vlog தான் ஒரு சூப்பரான vlog. என்னோட ஒன் ஆஃப் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய Hi guys, welcome back to my another new vlog. This is Travel Lagar Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. எஸ், கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. இங்கே எப்படா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருந்து ஷொர்ணூர் போகிற மெமோவில் நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். அது நான் vlog எடுக்கலைங்க. ரிட்டன் இப்போ எடுக்கக்கூடிய vlog தான் ஒரு சூப்பரான vlog. என்னோட ஒன் ஆஃப் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூட்டுன்னே சொல்லலாங்க. எந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் வாளையார் காட் செக்ஷன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போகணுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்சூனு. ஆனால் இப்போ மழை இல்லைங்க. ஆனால் மான்சூன் கேரளா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமு. கரெக்டாக அந்த ஜூனில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் கேரளாவில் எப்போ வேணாலும் மழை பெய்யுங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் தாங்க வரும் உங்களுக்கு பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மெமோ ட்ரெயின் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பாலக்காடு டவுன் டு ஈரோடு போகிற மெமோ ட்ரெயினில் நம்ம வந்து போகிறோங்க. கரெக்டாக ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி. ஸோ நமக்கு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிங்க. ஸோ அப்படியே வந்து ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டவுன் வரேன். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு பேசலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த ஒரு ஷார்ட் ட்ரிப்பு நம்ம வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணலங்க. நம்ம கூட இன்னொரு 2 vlogger வராங்க. ட்ரெயின் vlogger மதன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகேஷ் ப்ரோ, ஆர்கேஷ். ஸோ இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க 2 பேரும்? சூப்பர், நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா சடன் மீட் கைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு இது மாதிரி வந்து வந்திருக்கோம் ப்ரோ, வரீங்களான்னு. அப்படியே ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு ட்ரெயின் ஜர்னி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க இவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து இந்த ஒரு ட்ரெயின் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ நல்ல மரங்கள்லாம் சூழ்ந்து நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பைக் பார்க்கிங்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே பே பண்ணி நீங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. ரிசர்வேஷன் கவுண்டர் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வரதா இருந்தால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்தோங்க. பாலக்காடு ஜங்ஷன் வந்தோம். வந்துட்டோன்னே சரியான பசிங்க. மதன் ப்ரோ தான் வந்து பாலக்காடு ஜங்ஷனில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து மதியானம் லஞ்சு நல்லாயிருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஹோட்டல் சகர் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போனார். போய் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ஸோ பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டோம். பிளெயின் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஏன்னா ட்ராவலில் இருக்கனால சரி ஓகே பிளெயின் பிரியாணியே சாப்பிடலான்னு சொல்லி பிளெயின் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ காஸ்ட் வைஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே ப்ரோ.
ஸோ நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் இதாங்க. ஸோ பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் மெமோ நினச்சி வந்தேங்க. பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கோச் நின்றுட்டுருக்கு. இந்த ஐசிஎஃப் கோச்சில் தான் நம்ம வந்து இன்னைக்கு பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் வரைக்கும் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோங்க. இங்கேருந்து கரெக்டாக 3 மணிக்கு எடுப்பாங்க. இன்னும் கரெக்டாக 45 மினிட்ஸ் இருக்குங்க நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கோச் தாங்க. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் ஏறிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கோச் வந்து அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க, 2 எஸ்எல்ஆர்டி கோச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ட்ரெயினோட கோச் டீட்டெயில்ஸுங்க. ஸோ இந்த பாலக்காடு டவுன் வந்து ஒரு மெயினான ஊருங்க. ஏன்னா வந்து பாலக்காடு ஜங்ஷனில் இருந்து பாலக்காடு டவுன் வழியாக தான் பொள்ளாச்சி வந்து போய்க்கலாம். ஏன்னா பொள்ளாச்சி போகிறதுக்கு இது வந்து ஒரு மெயினான ரூட்டுங்க பாலக்காடு டவுனு. மோஸ்ட்லி எல்லா கோச்சும் காலியாக தாங்க இருக்குது. ஸோ எல்லா கோச்சிலும் போய் பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே வேக்கண்ட் காலியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சில கோச்சில் வந்து மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா சீட்டும் காலியாக தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா WAP1 EDDX ஈரோடுங்க. WAP1 ஈரோடு தான் இன்றைக்கி பாலக்காடு டவுன் டு ஈரோடு வரைக்கும் புல் பண்ண போகுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். WAP1 ஈரோடு இப்போ தான் வந்து WAP1 ஈரோடில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேங்க. WAP4 WAP7 கூட நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா WAP1 நான் இன்றைக்கி பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஸோ நம்மளுடைய ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 06818 பாலக்காடு டவுன் டு ஈரோடு வரைக்கும் போகிற பாலக்காடு ஈரோடு மெமோ எக்ஸ்பிரஸுங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்ல தாங்க இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. இங்கே டெய்லி உங்களுக்கு பாலக்காடு டவுனில் 3 மணிக்கு எடுத்து ஈரோடு வந்து 7:30 மணிக்கு போகிறாங்க. கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு வந்து போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலி நாங்கள் ட்ராவல் பண்ணுற கோச் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர்டியில் தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் பாலக்காடு டவுன் டு. ஸோ இது வந்து எஸ்எல்ஆர்டியில் லேடிஸ்ன்னு போட்டிருந்தா ஜென்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. அங்கே எதுவுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த எஸ்எல்ஆர்டியில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுற எஸ்எல்ஆர்டியோடைய கோச்சோட இன்டீரியருங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான், நான், மதன் ப்ரோ, அர்கேஷ் ப்ரோ, நாங்கள் 3 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். கோச்சே காலியாக இருக்குது, சின்ன கோச் தாங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆளுக்கு ஒரு ஓப்பன் விண்டோ சீட்டாக பார்த்து பிடிச்சிட்டோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காட் செக்ஷன்லாம் கவர் பண்ணணும்ல, அதனால் ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டவுன் டு கோயம்புத்தூர் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இதில் எங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாங்க, 20 ருபீஸ் ஆகுது. ஸோ இது நாங்கள் புக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா UTS ஆப் ஆன்லைனில் வந்து அந்த இதில் புக் பண்ணது. நீங்கள் நேரில் வந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதிலே நீங்கள் வந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸுங்க. ஸோ இதே நீங்கள் வந்து மெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தெல்லாம் ரன் ஆகாது. பாலக்காடு ஜங்ஷன் டு நீங்கள் வந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மெயிலில் வந்து உங்களுக்கு 70 ருபீஸுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 3 மணிக்கெலாம் வந்து பாலக்காடு டவுனில் இருந்து எடுத்துட்டாங்க. நமக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனுங்க. ஸோ 3:15, ஆனால் 3:15 ஆகாது, அதுக்கு முன்னாடியே வந்து போயிடுவாங்க.
ஸோ கைஸ் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெமோ ட்ரெயின்னால ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷனும் வந்து ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேஜரான ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த 4 ஸ்டேஷன் வந்து மேஜர் ஸ்டேஷனு. ஸோ அதுக்கு இடையில இருக்க இன்பிட்வீன் சின்ன சின்ன ஸ்டேஷன் கூட நம்மளுடைய இந்த பாலக்காடு டவுன் ஈரோடு எக்ஸ்பிரஸ் மெமோ எக்ஸ்பிரஸுக்கு வந்து ஸ்டாப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷோர்னூர், எர்ணாகுளம் அந்த ட்ராக்குங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ராக்கில் வந்து ஜாயின்ட் ஆகி அப்படியே வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்து போகிறோங்க. வாங்க ப்ரோ. நல்லா டிமாண்ட் இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்திருக்கோங்க. இந்த பாலக்காடு ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷன். ஏன்னா கேரளாவில் ஃபஸ்ட்டு ஒரு மேஜரான ஜங்ஷன்னா இந்த பாலக்காடு ஜங்ஷன் தாங்க. ஸோ அதனால் நிறைய ட்ரெயின்ஸ் அரைவல் டிபார்ச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தாங்க அந்த காட் செக்ஷன் ரூட்டை ஆரம்பிக்கும். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த பாலக்காடு ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷனுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாலக்காடு டவுனு, அதுக்கப்புறம் வந்து ஷோர்னூரில் இருந்து பாலக்காடு வர ஜங்ஷனு, இப்போ நம்ம போகிற கோயம்புத்தூர் லைனு. ஸோ அதனால எனி டைம் பிஸியாக இருக்க ஒரு ஸ்டேஷன் இந்த பாலக்காடு ஜங்ஷனு. ரூட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு செம சீனிக்கான ரூட்டு ஆரம்பிச்சிடுச்சுங்க பாலக்காடு ஜங்ஷன் தாண்டிட்டோன்னே. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வாளையார் செக்ஷன்லாம் போகும்போது இன்னும் செம சீனிக்காக இருக்கும். அது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. மதன் ப்ரோ இருக்காரு. எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்கு, எப்பவும் போல தரமாக இருக்கு. பட் என்ன இன்னைக்கு கிளைமேட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே மழை வர மாதிரி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் போகிற ரூட்டு பார்த்துடலாங்க. ஸோ நமக்கு ட்ரெயினுக்கு வந்து மேஜரான ஹால்ட்டு பாலக்காடு ஜங்ஷனு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாலக்காடு டவுனுக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில என்னென்ன ஸ்டாப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கோடு, வாளையாறு, எட்டமரை, மதுக்கரை, போத்தனூர் ஜங்ஷனு கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு மெமோ ட்ரெயின்னால ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்டாப்பும் சின்ன சின்ன ஸ்டாப் கூட ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினோட 3வது ஹால்ட்டான கஞ்சிக்கோடு வந்திருக்கோங்க. ஒரு செமசீனிக்கான ரூட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இன்னும் ரூட்டு போக போக இன்னும் தரமாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம். அடுத்த ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாளையாருங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம்.
கைஸ் குரங்கு பார்த்தீங்களா? ஸோ கைஸ் வாளையார் வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, ரூட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ செம ஒரு சீனிக்கான ரூட்டு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். பாத்துறா கேஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் லைட்டா மேலே வைக்கும். ஸோ கைஸ் எட்டிமடை வந்திருக்கோம். தமிழ்நாடுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போத்தனூர் ஜங்ஷன் இருக்குது. போத்தனூர் தாண்டிட்டால் நமக்கு வந்து கோயம்புத்தூர் வந்துடும். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கைஸ் மதுக்கரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அடுத்து வந்து போத்தனூர் ஜங்ஷன். போத்தனூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் நமக்கு கோயம்புத்தூர் வந்துடுவோங்க. ஸோ காட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த காட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அது முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போத்தனூர் போய் அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போயிடுவோங்க. ஸோ கைஸ் போத்தனூர் ஜங்ஷன் வந்துட்டோங்க. போத்தனூர் ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது நம்ம வந்த லைன் பாலக்காடில் இருந்து போத்தனூர் வந்தது. போத்தனூரில் இருந்து கோயம்புத்தூர் போகிற லைனு, அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இருந்து போத்தனூர் வர லைனு. ஸோ இந்த லைன்ஸ் வந்து வரனால போத்தனூர் ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷனு. அதே போல் சில ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகாமல் போத்தனூரில் இருந்து இருங்கூர் ஜங்ஷன் இருங்கூர் வழியாக உங்களுக்கு திருப்பூர் போயிடும். அந்த சில ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் போகாது. ஸோ அதனால் வந்து போத்தனூர் ஒரு மெயினான ஸ்டேஷனுங்க. எத்தனை பேர் ஓடுறாங்க பாருங்கள் இந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு. ஈரோடு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. பாலக்காடு டவுன் டு ஈரோடு போகிற பேசஞ்சர் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின். இந்த ட்ரெயினை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ரூட்டுங்க வாளையார் காட்ஸு. செம சூப்பர், ஒரு செம சீனிக்கான ரூட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கோயம்புத்தூர் அதாவது வேறு ஊர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 20 ரூபா டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஜம்முன்னு அன்ரிசர்வ்டில் ஏறினீங்கன்னா அந்த சீனிக் ரூட்டை நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈரோடு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு பாலக்காடு டவுனில் 3 மணிக்கு பாலக்காட்டில் ஒரு 3-3:15 ஏறிட்டிங்கன்னா நீங்கள் 4:30க்கு வந்துடலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு வந்து நீங்கள் ஒரு 7-7:30க்கெலாம் வந்து போயிடலாம். ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஷார்ட் ஜர்னி தான். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.